இந்த கொஸ்டின் வேவ் மோஷன் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து இருக்கு. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். ஃபார் சவுண்ட் வேவ்ஸ் இஃப் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் த ஃபிஃப்த் ஹார்மோனிக் ஆஃப் த ஓப்பன் எண்டட் பைப் இஸ் என். அப்போ இங்கே என் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஓப்பன் ஆர்கன் பைப்பில், அதாவது ஓப்பன் ஆர்கன் பைப்னால் ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப்பில் ஃபிஃப்த்து ஹார்மோனிக்கில் ஃபார்ம் ஆகிற நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து என். அதே மாதிரி எம் அப்படின்றது இது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் நைன்த்து ஹார்மோனிக்கில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எம். அப்போ கொஸ்டினில் என் பை எம் கேட்குறாங்க நமக்கு. ஸோ அப்போ முதல்ல இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்கன் பைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்கன் பைப்பில் எப்போவுமே நமக்கு வந்து ஹார்மோனிக்ஸ் வந்து எல்லா நம்பருக்குமே வரும். அப்போ ஹார்மோனிக்ஸ் வந்து எல்லா நம்பர் ஆஃப் ஹார்மோனிக் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்கு, செகண்ட் ஹார்மோனிக், தேர்டு ஹார்மோனிக், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஓப்பன் ஆர்கன் பைப்பில் ரெண்டு ஓப்பன் எண்ட்லேயுமே நோடு தான் ஃபார்ம் ஆகும் நமக்கு. அப்போ எனக்கு இங்கே பார்க்கும்போது இது ஒரு நோடு, இது ஒரு ஆன்டி நோடு. ஓப்பன் எண்டில் ஆன்டி நோடு தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இது ஒரு ஆன்டி நோடு. அப்போ இது வந்து ஒரு நோடு. அதாவது பார்ட்டிகுலர் வைப்ரேஷன் எங்கே மினிமமாக இருக்கோ அது நோடு, பார்ட்டிகுலர் வைப்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அது ஆன்டி நோடு. அப்போ ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்காக இருந்தால் எனக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் அது 1. நம்பர் ஆஃப் ஆன்டி நோட்ஸ் வந்து 2. பட் எனக்கு நோட் பற்றி மட்டும் அங்கே உள்ள. அதே மாதிரி இது வந்து செகண்ட் ஹார்மோனிக். ஸோ செகண்ட் ஹார்மோனிக்கில் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் இங்கே ஒரு நோட் இருக்குது, இங்கே ஒரு நோட் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2. அதே மாதிரி இது என்னோடய தேர்டு ஹார்மோனிக்கு. அண்ட் தேர்டு ஹார்மோனிக்கில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 1, 2, 3. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் ஈக்வல்ஸ் டு நம்பர் ஆஃப் நோட்ஸ்னு. அப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபிஃப்த்து ஹார்மோனிக்ன்றதில் எவ்வளோ நோட்ஸ் இருக்கும்? 5 நோட்ஸ் இருக்கும். அப்போ அந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபிஃப்த்து ஹார்மோனிக்கில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 5. நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 5. அப்போ ஸ்மால் என் அப்படின்றது 5 சொல்லிதாமா? அங்கே கொஸ்டினில் கொடுக்குற என்ன்றது 5. அதே மாதிரி இந்த பக்கம் ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்டு ஆர்கன் பைப் வந்துட்டிங்கன்னா, க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் வந்து நம்பர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் வந்து ஆட் மல்டிபிள்ஸாக இருக்கும். அதாவது இது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்னா இது தேர்டு ஹார்மோனிக்காக இருக்கும். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அப்படின்னா அடுத்து செகண்ட் ஹார்மோனிக்னு ஒன்று கிடையவே கிடையாது. டைரெக்டாக தேர்டு ஹார்மோனிக் வந்துடும். அதான் ஆட் மல்டிபிள்ஸாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி தேர்டுக்கு அப்புறம் டைரெக்டாக ஃபிஃப்த்து ஹார்மோனிக் வந்துடும். ஸோ இப்போ ஃபிஃப்த்து ஹார்மோனிக் வந்துடும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் செக் பண்ணலாம். எனக்கு இங்கே வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 1 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு ஹார்மோனிக்கில் வந்து இங்கே ஒரு நோட் இருக்குது, இங்கே ஒரு நோட் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது இங்கே ஒரு நோட் இருக்குது, இங்கே ஒரு நோட் இருக்குது, இங்கே ஒரு நோட் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக செவன்த்து ஹார்மோனிக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் 4 இருக்கும். நைன்த்து ஹார்மோனிக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 5 இருக்கும். அப்போ எனக்கு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 5. அப்போ தேர்ஃபோர் த ரேஷியோ ஆஃப் n by m கேட்டால் அது 1. ஸோ அது இருக்கிறது ஆப்ஷன் 1ல்.